இப்போ வந்து ஒரு பழைய கதைய வந்து காட்டுறாங்க. ஸோ அதில சியன்ஹோ வந்து தினமும் லைப்ரரிக்கு போற பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து ஸ்கூல் டைமில வந்து அவனோட ஃபர்ஸ்ட் புக் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பான் இல்லையா? அதனால தினமுமே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, லைப்ரரி வந்து போவான். ஸோ அங்க வந்து யார மீட் பண்றான் அப்படின்னா, நம்ம யோனோட அம்மாவ வந்து மீட் பண்றான். ஸோ அவங்களுமே வந்து லைப்ரரிக்கு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களும் அந்த டைமில வந்து ஒரு புக் வந்து எழுதிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, லைப்ரரிக்கு வருவாங்க. இப்படி இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைப்ரரியில மீட் பண்ணி தினமும் பேசிக்கிற பழக்கம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சியோன்ஹோனுக்கு வந்து யோனோட அம்மாவை வந்து தெரிய வரும். அப்போ ப்ரெசென்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்மியோட வெர்ஷன் 2வோட லான்ச் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து யோனுமே வந்து அவள் தான் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ப்ரெசன்டேஷனையும் வந்து நடத்தி வைக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கம்பெனி டின்னர் போயிருப்பாங்க. இவனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் அவளோட எம்ப்ளாயீஸோட சேர்ந்து வந்து ஒரு டின்னர் வந்து வெளியே போகிறது. எல்லாருமே ஆச்சரியமாக, என்ன மேம் ஏதாவது விசேஷமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை புதுசாக இதெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அவள் ஃப்ரெண்டு தான், இல்லைல்ல இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யூன் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பான். இப்போ ஆக்சுவலாக சியோன்ஹோனோட கான்ட்ராக்ட் வந்து ஓவர் ஆகிருக்கும். அதனால் நம்ம யூனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கான்ட்ராக்ட் டெர்மினேஷனை பற்றி பேச ஆரம்பிப்பாள். அந்த டைமில் சியோன்ஹோவோட அசிஸ்டன்ட் அப்புறம் தம்பி எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்போ இவனை வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாடலுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நாட்டில் இருக்க நிறைய பேர் வந்து இவனை தான் வந்து பாய் ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவனுக்கு வந்து ஒரு பொண்ணை நாங்கள் எப்படி பார்க்குறது, இவன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான், இவனோட வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, அவனோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு மாதிரி அவங்க 2 பேரும் கேள்வி கேட்டுகிட்டு இருப்பாங்க. சிவன்ஹோ அதே நேரத்தில் என்ன கேட்பான் அப்படின்னா, ஒரு வேளை ப்ரோட்டோடைப்பில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்னோட ஹெல்ப் தேவைப்படும்ல, எப்படி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனும் ஓகே, உன்னோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டேட்டா ரூமுக்கு வந்து கூட்டு போயிட்டு ஓகே, உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ப்ரிஃபரன்ஸ்லாம் சொல்லு, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லு, நம்ம அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை உனக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா போட்டு கட்டுவாங்க. லைக் க்யூட்டாக ஒரு பொண்ணு வேணுமா, இல்லை ஹார்ட்டாக ஒரு பொண்ணு வேணுமா, இல்லைன்னா ரொம்பவே ஓல்டராக இருக்க பொண்ணு வேணுமா, அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. கடைசியில் சரி உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறப்ப, நம்ம சியோன்ஹோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, யூ யூனோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல, அங்கே வந்து இன்டைரக்டாக அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருப்பான். சரி இது வேலைக்கு ஆகாது, சரி நான் உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருவான். இவனும் வந்து 1 வாரத்தில் இவ்வளோ கரெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குரலி வித்தை வந்து காட்ட ஆரம்பிப்பான். அந்த டவ் டீமில் ஒரு பொண்ணு வந்து நம்ம சியோன்ஹோட பெரிய ஃபேனுன்னு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பொண்ணும் நம்ம சியோன்ஹோக்கு வந்து யூனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவளும் ஓகே, உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ அவங்கள வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஐடியா மேலே ஐடியாவை கொடுப்பான். அவள் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவையும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் இங்கே அப்ளை பண்ணால் அப்படியே வந்து சோத்தில் அடி வாங்கிட்டு தான் வருவான். பட் அவனையும் சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தொடர்ந்து பல்லி மாதிரி அவள் பின்னாடியே தான் ஓட்டிகிட்டு அலைவான். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க டின்னர் போயிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்ணுறப்ப அந்த டைமில் தான் வந்து யூன் வந்து சொல்லுவாள். ஸோ எப்படி வந்து அப்போ தான் வந்து என்ன சொல்லுவான்னா, யூன் வந்து நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட ரொம்ப நாள் கனவு வந்து நீ நிறைவேற்றிட்ட. ஆக்சுவலாக எனக்கும் மற்ற நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி வெளியே வந்து டின்னர் போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றணும், இதெல்லாம் ஆசை தான். பட் எனக்கு இருக்க அந்த பிரச்சனைனால நான் வெளியெல்லாம் போனது கிடையாது. என்னோடய ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் கூட நான் டின்னர் போனது கிடையாது. பட் உன்னால் நான் அது போயிருக்கேன். அதனால் ரொம்பவே தேங்க்ஸ். அதனாலும் நீ வந்து எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யூன் கேட்க, சியோன்ஹோ சொல்லுவான், இதே மாதிரி நான் வந்து ஒரு காலத்தில் இருட்டில் இருந்தேன். அப்போ வந்து அந்த இருட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் நான் அந்த உதவியை வந்து திருப்பி தான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து யூனுக்கு வந்து ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ என்னென்னு திறந்து பார்த்தா உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சூனியம் பொம்மையை வந்து கை கால் பிச்சு போட்டு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க டெவ் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ப்ளேஸில் இருந்து தான் கிடச்சிருக்கும்.
சிசிடிவியை செக் பண்ணால் அந்த பொண்ணோட பிளேஸ் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற சிசிடிவி எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நம்ம சியோன்ஹோட ப்ரோட்டோடைப் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா. நம்ம பிரதர் கூட போய் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற போய் எல்லாத்தையும் சொதப்பியிருப்பான் இல்லையா. அந்த டைமில் அவன் மட்டும் ஆஃபீஸர் இருந்திருக்க மாட்டான், வேறு யாரோ வந்து ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிசிடிவியில் காட்டும். அது யார் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு வந்து சியோன்ஹோன் தான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ராப் பண்ணுறப்ப இவன் வந்து என் டின்னர் சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுவான். ஸோ இவன் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தான் வந்து எப்படி இப்போ அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா இல்லையா, அது எப்படி வந்து ஃப்ரெண்ட் ஆனா அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதாங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட் டீமில் ஒரு பையன் இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த ஃபார் யூவை பற்றி கம்யூனிட்டியில் வெளியே குரூப்பில் பீப்புள்ஸ்லாம் பேசுவாங்கள்ல ஆஃப்லைனில். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு வந்து இவன் போயிருப்பான். ஆக்சுவலாக கம்பெனி பாலிசி பிரகாரம் அப்படிலாம் போகக்கூடாது. அங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணியிருப்பான்னா அங்கே போயிருப்பான். ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து இவன் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டும். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து டேட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் இன்வைட் பண்ணேன். இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போவான். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோன்னா அவனோட ஏஐ பாய் ஃப்ரெண்டுக்கு பாடி வந்து தேடிட்டு இருக்கும். இவனை வந்து அந்த பாடிக்கு வந்து யூஸ் பண்ண இவன் என்ன பண்ணிடுவான், அது புரிஞ்ச உடனே இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணிடுவான், ஓடி வந்துடுவான். பட் அந்த பொண்ணு வந்து அன்னையிலேருந்து ஆரம்பிக்கும் இவனுக்கு பிடிச்சிட்டது விடவே விடாது. கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டார்ச்சரில் வந்து அந்த பையனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். இங்கே நம்ம சியோன்ஹோ வந்து இவன்கிட்ட வந்து டிரைவர் வேலை பார்த்துட்ருப்பான் இல்லையா. ஸோ அப்போ அவங்க போகிற இடத்துலலாம் வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து சியோன்ஹோ வந்து நோட் பண்ணுவான், யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது. பட் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டானா. ஸோ அதனால் வந்து இவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ உண்மையாக யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வீட்டில் நம்ம சியோன்ஹோவுக்கும் வந்து ஒரு பார்சல் வந்திருக்கும். அதை திறந்து பார்த்தா அதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சூனியக்கார பொம்மையை கை கால்லாம் உடச்சி போட்டு வந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு நோட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா, நீ வந்து யூனை விட்டு தள்ளியே இரு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லைனா உன்னோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டோட ஒரு மெசேஜும் வந்திருக்கும். எங்கள் கொரியாவில் கரண்டாக வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து வைரல் ஆகிட்டுருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் மீ வந்து நம்ம கண்ணால் தானே அந்த யூசஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வந்து டச் பண்ணுறதுக்காக என்னென்னா நம்ம ஹியூமன் பாடியை வந்து பே பண்ணி வாங்குகிற வந்து டார்க் வெப்பில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போய்கிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டெவலப்பரை வந்து ஒரு பொண்ணு வந்து த்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பா இல்லையா. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவான்னா டேரெக்டாக அந்த பையனை பார்த்து கம்பெனிக்கே தேடி வந்துடுவா. ஸோ கூட இருக்கவங்களாம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் அங்கே டெவலப்மெண்ட் டீமில் ஒரு பொண்ணு வேலை பார்ப்பா இல்லையா, அந்த பொண்ணு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி ஒரு டம்மி கல்ச்சர் வந்து டார்க் வெப்பில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஏஐ பர்சன்ஸ்க்காக வந்து பாடி தேடிட்டுருக்காங்க. அதை வந்து வெப்பில் போஸ்ட் பண்ணியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சரில் தான் அந்த பொண்ணும் வந்து பார்த்து இந்த பையனை வந்து இது பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப, ஸோ இவங்க எல்லோரும் கிளாஸ்மேட்ஸாக இருப்பாங்க. அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். சரி இது வந்து நீங்கள் வெளியே வந்து பேசிக்காதீங்க, நம்ம இதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா, அவன் வந்து அந்த டெவலப்பரை வந்து நம்ம ஃபயர் பண்ணிடலாம், இது வந்து கம்பெனிலாம் வச்சுட்ருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்ப்பான். பட் இவனு தான் வந்து இல்லை அவன் வந்து ஒரு நல்ல டெவலப்பர். பட் அவனுக்கு இது தெரியாது இல்லையா, அவனும் தெரியாமல் தானே ஒரு விக்டமாக தானே இருக்கான். ஸோ அதனால் இப்போதைக்கு சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணலாம், ஃபயர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருப்பான். இப்போ இவனும் வந்து ட்ராப் பண்ணுறப்ப மறுபடியும் சியோன்ஹோ நோட் பண்ணுவான், யாரோ வாட்ச் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நமக்கு அந்த பர்சன் யார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. டெவலப்மெண்ட் டீமில் ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்க 2 பேர்த்தையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பா. ஸோ ஏன் இந்த பொண்ணு வாட்ச் பண்ணுது பார்த்தா, ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணியிருப்பான்னா வாட்ச் பண்ண சொல்லியிருப்பான். எதுக்காக அப்படின்னா யூனையும் சோனியாவும் பிரிக்கிறதுக்காக. அதனால தான் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பான்னா அந்த த்ரெட் நோட்லாம் வந்து அனுப்பியிருப்பா. பட் எதுவுமே வேலைக்கே இருக்காது இல்லையா. ஸோ இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எதுக்காக இந்த பொண்ணு பண்ணணும் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னா, நம்ம அந்த டெவலப்பர் பொண்ணுக்கு வந்து யூனை வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த பொண்ணு. அதனால் அந்த ஒரு விஷயத்த வச்சு ஃப்ரெண்டு வந்து மிரட்டி வந்து இதெல்லாம் பண்ண சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸில் அந்த டெவலப்பர் பொண்ணு தான் எல்லாத்தையுமே பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸையும் வந்து இவளே அமுச்சு வச்சு அவன் மேலே தான் எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவளை பேசவே விடாமல் ஃபயர் பண்ணி கம்பெனிலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க.
கரெக்டாக இந்த பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் காம் ஆகும்போது ஒரு லேடி வருவாங்க. யார் அப்படின்னா, நம்ம இவனோட அம்மா என்னோட பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் போவாங்க. கரெக்டாக அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட மகளே அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனை விட்டுட்டு சியோனுவை போய் கண்டுபிடிப்பாங்க. உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து என் பண்ணுறாங்க. எதுக்கு தன்னோட பொண்ணை விட்டுட்டு இவங்க வந்து ஃப்ரெண்டை போய் வந்து ஹக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்க அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சு, இவ ஏன் இவங்க அம்மாவை இவ்வளோ வெறுக்கிறா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்த எபிசோடில், ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.